கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். விசேஷமாக கடந்த 8 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணிமணி போல பாதுகாத்து இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியில் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 8 மாதமும் பாதுகாத்த கர்த்தர் இந்த 9ஆம் மாதத்தையும் கர்த்தர் நமக்கு அற்புதமாக நடத்தி செல்ல வேண்டும். ஆகவே அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தோடும் அவருடைய மகிமையோடும் அவருடைய பலத்தோடும் நம்மை நடத்த வேண்டும். ஆகவே ஜெபத்தோடு கூட இந்த மாதத்தை ஆரம்பிப்போம். கர்த்தர் இந்த மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நாம் இப்பொழுது பாடலை பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் முதலாவது ஜெபம் பண்ணுவோம். எல்லார் கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்மளுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலவெளியில் உடைய சமூகத்திலே உங்களை நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாய் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த 9வது மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை உடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 8 மாதங்களும் கர்த்தரை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனை வேலை, உடைய வார்த்தை நேரம், ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய ஆளுமையில கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பழைய பாடல் பாட போகிறோம். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார், கலங்காதே மனமே. கடந்த 8 மாதங்கள் நம்மை காத்த ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலேயும் அவர் நம்மை அற்புதமாய் காத்து நடத்தும்படிக்காக அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாடலை பாடியவரை நாம் துதிப்போம். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்னும் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார்
இறங்கவில்லையோ இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் நினைத்து காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். இதுவரைக்கும் நம்மை காத்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை காத்து நடத்த அவர் வல்லமையுள்ளவர். ஆகவே நாம் கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவருக்குள்ளாக தைரியமாயிருப்போம். அவர் நம்மை நடத்துவார். இன்னொரு பாடலை பாடப் போகிறோம். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நம்மை அற்புதமாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவர். அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பமே இகழ்ந்தாலும் உறவுகள் படித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே இருப்பேன் நான். உன்னோடு என்றுமே இருப்பேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு கூட இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார் என்கிற அந்த உணர்வோடு கூட அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் மறவாமல் நினைத்தீர் ஐயா,
தேவனாகிய கர்த்தருக்கு மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இரவும் பகலும் என்னை அவர் நினைத்து இதுவரை நடத்தினீரே, நடத்தின ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று நன்றி நினைத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்தவர்களாக எங்களை மறவாமல் நினைத்தவரே. எங்கள் மனிதர்கள் மறந்து போனார்கள், எங்கள் உறவுகள் மறந்து போனது, எங்கள் சொந்த பந்தங்கள் மறந்து போனது, ஆனால் நீர் எங்களை மறக்கவில்லை என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா எல்லார் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்றேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்றேன். இரவும் பகலும் என்னை
தாய்க்கு, என் தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி நாம் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இரவும் பகலும் கர்த்தரை நினைத்து இதுவரைக்கும் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். லாக்டவுன் பீரியட்ல நினைத்து பாருங்கள், கர்த்தரை எவ்வளவு அற்புதமாய் பாதுகாத்து, எவ்வளவு கரிசனையோடு நம் மீது அன்பு வைத்து நடத்தி வந்திருக்கிறார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி காலையிலே ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாம் கடமை. எங்களை மறவாமல் நினைக்கிற கர்த்தர், நீ ஒருவரை நினைத்து பார்க்கிறவர். நான் எளிமையும் சிறுமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, 8 மாதங்கள் நீ ஒருவரைகளை மறவாமல் நினைத்து நடத்தி வந்தீர். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய வார்த்தைகளை கர்த்தருக்கு தந்து நடத்துகிறார், எங்களோடு பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டுடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் பாடல் பாடி அவருடைய நாமத்தை ஆராதித்து நன்றி சொல்லி துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்பட வேண்டும். காரணம், கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி வந்தார். அதற்காக நன்றியோடு காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த 9வது மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு அற்புதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தேசத்தில் இம்மட்டுமாய் நமக்கு கொடுத்து வருகிற விடுதலைக்காக நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் முற்றிலுமான விடுதலையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை அற்புதமாய் நடத்துவாராக. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை வாசிங்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சையடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் உதவே இருப்பேன், நிந்தையை இனி நினையாதிருப்பாய். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்லது வாக்கு தத்தம், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இவ்வளவுதான். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஏதாவது சூழ்நிலைகளிலே நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ அல்லது தலை குனிந்து போய்விடுவேனோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுதல் என்பது ஒரு தலை குனிவின் அனுபவம். ஆனால் கர்த்தர் நம்மை தலை குனிய வைக்க மாட்டார். நாம் நிமிர்ந்து நிற்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது, அவர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லுகிறார். நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, நாம் தலை குனிந்து போகிறவர்கள் அல்ல, நாம் தலையை உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், யூத குலத்திற்கு விரோதமாக ஆமான் எழும்பினான். அப்போது யூத குலமானது வெட்கப்பட்டு போய்விடுமோ என்கிற பயம், அச்சம் இருந்தது. ஆனால் யூத குல மக்கள் செய்த காரியம்,
3 நாள் அல்லும் பகலும் தேவனுடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்த போது ஆண்டவர் அவருடைய பயத்தை எல்லாவற்றையும் நீக்கினது மாத்திரமல்ல, அவர்களை வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் நடத்தினார். யார் அவர்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அந்த ஆமான் வெட்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் அழிந்து போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் என்று சொன்னால், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுவதில் என்பதற்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஏசாயா 29ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் ஆபிரகாமின் சந்ததியாகி யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் சில சூழ்நிலைகளில் சில சந்தர்ப்பங்களில் வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிற காரியம் என்ன? இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை யாக்கோபுக்கு மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை உரிமையாக்கப்படுகிறது, சொந்தமாக்கப்படுகிறது. ஆகவே தேவன் சொல்கிற வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும். இனி நீங்கள் வெட்கமடைவதில்லை. அது மட்டுமல்ல, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது: இஸ்ரவேலரோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் கலங்குவதில்லை என்று ஆண்டவர்களுக்கு சொல்லி இருந்தார். அதே போலவே கர்த்தர் அவர்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது: நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே இனி ஆண்டவர் சொல்கிறார், ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, செப்பனியாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம்: அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே தேவன் நமக்கு உறுதியாய் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசிக்கிற போது ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாமல் இந்த மாதம் முழுவதும் நடத்தி செல்ல அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சரி, யார் வெட்கப்படுவதில்லை? நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் ஆக்கியோன் ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்றால், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் என்று சொன்னாலே ஆபிரகாம் தான் ஞாபகத்தில் வரும் நமக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாமை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது: ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் போகும் இடம் இன்னதென்று அவனுக்கே தெரியாது. அப்ப எப்படி போனான் அப்படின்னா, அவனுக்குள் இருந்த விசுவாசம். அப்படின்னா நமக்குள் விசுவாசம் இருக்குமானால் நம்மை கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் நடத்துவார். ஆபிரகாம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவன் விசுவாசித்து நடந்தபடினாலே ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் சத்துருக்களுக்கு முன்பாக அவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆபிரகாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு
கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். காரணம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிற போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது, ஏசாயா 49 அதிகாரம் 23வது வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முன்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இரண்டாவது, யார் வெட்கப்படாமல் இருப்பார்கள் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்காக நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் சில நேரங்களில் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த காத்திருக்கிற போது ஆண்டவருடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 40:1 சங்கீதக்காரன் விதமாய் கர்த்தரை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்கிறார். அப்போ சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அவர் நடத்தப்படுவதற்கு அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்தார். சவுல் அநேக நேரங்களிலே சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அல்லது வெட்கப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்களை எடுத்தாலும் தாவீது கர்த்தருடைய நேரத்திற்காக அவன் எப்படி காத்திருந்தானா, பொறுமையோடே காத்திருந்தான். பொறுமையோடே காத்திருந்த போது, ஏற்ற காலம் வந்தபோது கர்த்தர் அவனை உயர்த்தினார். சவுலுக்கு முன்பாக அவன் வெட்கப்படவில்லை, சவுல் தான் வெட்கப்பட்டு போனான். ஆண்டவர் தாவீதுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணினார். அவனுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அப்படியானால் இரண்டாவது, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது, சங்கீதம் 22:5 உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தரை நம்பின ஒருவரையும் கர்த்தர் இதுவரைக்கும் வெட்கப்படுத்தினதே இல்லை. ஒருவேளை வெட்கப்படுத்துகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி விடுவார். மலை போல வரும் வெள்ளங்கள், ஆனாலும் அவைகளை கர்த்தர் பனி போல மாறச் செய்கிறவர். ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தில் அவர் சொல்லும் போது, நாங்கள் நம்பிக்கை அற்று போகத்தக்கதான சூழ்நிலைகள் நடந்தது, ஆனாலும் எங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல்தான் இருந்தது. அதை அவர் விதமாய் சொல்லுவார். 2 கொரிந்தியர் 1:10 அவர் எங்களை தப்புவித்தார், இப்போது எங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவரை தான் நம்பி இருக்கிறோம். லாக்டவுன் நாட்களில் கர்த்தர் தான் நம்மை தப்புவித்தார், கர்த்தர் தான் நம்மை இன்னும் தப்புவிக்கிறார், அவர் இனியும் தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருப்போமானால் எந்த சூழ்நிலைகளானாலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற போது, ஒருவேளை குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம் அல்லது வேலை காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துவார். எப்போது? அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது. நான்காவது, ஏசாயா 50:7 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் இந்த இடத்துல நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன். அவர் கன்ஃபார்மா சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்படியானால் கர்த்தரை யார் ஒரு துணையாய் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தான் நாம் துணையாய் வைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலேயும்
நமக்கு நிரந்தரமா ஒருவரும் துணையாய் நிற்க முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு துணையாய் நிற்க முடியும். அவரை மாத்திரமே நான் துணையாய் கொண்டிருப்பேன். ஆனால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 46:1 சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்கிறார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மட்டுமே நீரே என் துணை என்று சொல்லுகிறார். அவரை மட்டுமே துணையாய் கொண்டிருந்ததுனாலதான் ஒரு விசை கரடியும் சிங்கம் வந்தபோது அவைகளை கொல்லும்படியான ஒரு தைரியத்தை கர்த்தர் பலத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த இடத்துல அவன் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிந்தது. காரணம் என்ன? நீரே என் துணை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தரை மட்டுமே அவன் துணையாய் கொண்டிருந்தான். நம்முடைய பணத்தை துணையாய் வைக்க முடியாது, நம்முடைய உறவினர்களை நண்பர்களை துணையாய் வைக்க முடியாது. நான் தான் துணை என்று சொல்லுவார்கள். சமயம் வரும்போது நட்டாத்திரை விட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவரை துணையாய் கொண்டிருக்கிற போது எந்த சூழ்நிலைகளிலையும் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு தலை நிமிர்ந்து நிற்கும்படியான அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். 5வது சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் நோக்கி பார்க்கிற அனுபவம் என்பது ஜெப அனுபவம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் என் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதம் 50:15 விதமாக வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து நேரம் வரும்போது நான் வெட்கப்பட்டு போய்விடுவனோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை விடுவிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறவர். அது மட்டுமல்ல, எரேமியா 33:3 விதமாய் வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அதற்கு மாறாக நம்முடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க செய்வார். 6வது சங்கீதம் 119:6 நான் உடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. 6வது சொல்லும்போது அவருடைய கற்பனைகளை நான் கண்ணோக்கும் போது, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வேதத்தை, அவருடைய வசனத்தை நான் கண்ணோக்கும் போது, நம்ம இதுக்கு முந்தின பாயிண்ட் பார்த்தோம், அவரை நோக்க வேண்டும். இந்த பாயிண்ட்ல கற்பனைகளை நோக்க வேண்டும், அவருடைய வசனத்தை நாம் நோக்க வேண்டும். நம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் வசனத்தை கேட்கிறதிலையும், வசனத்தை வாசிக்கிறதிலையும், வசனத்தை தியானிக்கிறதிலையும், வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் வேதம் சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம். அப்படினால் அவருடைய கற்பனைகளை அல்லது வேதத்தை கண்ணோக்கும் போது, அவருடைய வசனத்தை கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ்ராவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாய பிரமாண புஸ்தகத்தை பிரமாணமாகிய புஸ்தகத்தில் அவன் தேறின வேதபாரகனாயிருந்தான். வேதத்தில் தேறினவனாய் காணப்பட்டான். காரணம், அவன் கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கி பார்க்கிறவர். ஆகவே நெகேமியாவை கொண்டு கர்த்தர் செய்கிற வேளையில அவன் வெட்கப்பட்டு போகாதபடி வெற்றிகரமாய் கர்த்தருடைய வேலை செய்யும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை தந்தார். அப்படினால் நாம் கற்பனைகளை கண்ணோக்கும் போது, வேதத்தை நாம் கண்ணோக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. 7வது சங்கீதம் 37:18-19 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து திருப்தி அடைவார்கள். 7வது யார் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள்? உத்தமர்கள்.
இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உத்தமர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போவதில் இருந்து அறிந்து வெட்கப்பட்டு போவதில் என்று வாசிக்கிறோம். உத்தமர்கள், தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் வாழ்கிற, தேவனால் உத்தமன் என்று சாட்சி பெறுகிற யோபை குறித்து கர்த்தர் சொல்கிறார், உத்தமன் என்று சொல்கிறார். தேவனால் உத்தமன் என்று சாட்சி பெற்றவன் அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. காலேபை குறித்து 14ஆம் அதிகாரம் என்னாகமம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, உத்தமமாயனை பின்பற்றின காலேப் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவர்கள், உத்தமமாய் கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சரி, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்தில் நிறைவேற்ற அவர் வல்லம் இல்லவராக இருக்கிறார். நாம் வெட்கப்படாமல் இருப்போம் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு பதிலாக இன்னொரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். போதும். இந்த ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இதுவரைக்கும் நான் வெட்கப்பட்டு தலைகுனிந்து போனேன் என்று உணர்கிறீர்களோ அவர்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், ஒருவேளை பலவீனத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு உங்களுடைய பலவீனத்தில் வெட்கப்பட்டு போனீர்களோ, அல்லது வேலையின் காரியங்களிலே அல்லது ஆவிக்குரிய காரியங்களிலே எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். யோபை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிற போது அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் வெட்கப்பட்டு போனான். எல்லா சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போனான். எல்லா சூழ்நிலைகளிலும் தலைகுனிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவர் அந்த நிலைமையை அப்படியே அவனுக்கு வைக்கவில்லை. அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என் ஆண்டவர் இரண்டத்தனையான பலனை தருவேன் என்று ஏசாயா 61:7 கர்த்தர் மிகவும் அழகாக நமக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாருக்கும் முன்பாக தலைகுனிகிற ஒரு நிலைமை, எல்லாருக்கும் முன்பாக வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் யோபு சொல்லுகிறார், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். யோபு 42:2 சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்கிறார். அதே போல கர்த்தர் அவன் வெட்கப்பட்ட எல்லா சூழ்நிலையும் தலை நிமிர்ந்து நிற்கும்படிக்காக இழந்து போன சகலத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இரண்டத்தனையாய் திருப்பி கொடுத்தது போல உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் வேதத்தில் நாம் வாசித்தோம். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான்காவது, அவரை துணையாய் கொண்டிருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஐந்தாவது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆறாவது, கற்பனைகளை கண்ணோக்குகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏழாவது, உத்தமர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இவ்விதமாய் நடப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இரண்டத்தனையான பலனை நிச்சயமாய் தந்து உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார். சங்கீதத்தில் 20 சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் என்ற வார்த்தையின்படியே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு, தலை நிமிர்ந்து நிற்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு
கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாமல் நிச்சயமாக நடத்துவார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. எல்லார் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றி நிலையத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் தகப்பனே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் எங்களை நடத்துகிற கர்த்தர். எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற நீ உதவி செய்கிறார். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா தேவ சமூகத்தில் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதித்திடு விசுவாசி, நம்பிடு, காத்திரு, ஜெபித்திடு. துதித்திடு விசுவாசி, நம்பிடு, காத்திரு, ஜெபித்திடு. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகள் தருபவர். கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருபவர். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகள் தருபவர். கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருபவர். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நாளிலே நம்மோடு பேசியிருக்கிறார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இரண்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை நிச்சயமாய் அவர் தருகிறவர். இழந்து போன சகலத்தையும் அவர் இரண்டத்தனையாய் நிச்சயமாய் திருப்பி தருவார். ஆகவே நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை நாம் துணையாய் கொண்டிருக்க வேண்டும், அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும், கற்பனைகளை கண்ணோக்க வேண்டும், அவருக்கு உத்தமர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உடைய வார்த்தைகளை என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர்.
இதுவரைக்கும் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறவர் இன்னும் நிறைவேற்றுகிறார். ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக உடைய பிள்ளைகளுக்கு இரண்டத்தனையான பலனை நீர் திருப்பி தரும்படி உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோபு உத்தமனை நடந்தான், அவன் வெட்கப்படாதபடிக்கு இரட்டிப்பான பலனை பெற்றுக் கொண்டது போல உடைய பிள்ளைகளாய் நாங்களும் இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த தேவன் கிருபை தருவீராக. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் 30 நாட்களையும் எங்கள் தேவன் எங்களுக்கு அபிஷேகித்து ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நீர் எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டும். எங்கள் மேல் கண்ணை வைத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லும். உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவன் அற்புதமாய் நடத்துவீராக. நாட்களில் ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேசத்திலே விடுதலை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறீர். முழுவதுமாக நீ விடுதலை கொடுத்து ஆண்டவரே, இயல்பு நிலைக்கு முழுவதுமாய் திருப்பப்பட தேவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தை முழுவதையும் நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தோடு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆசீர்வாதமாய் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பயப்படாதே. நீ வெட்கப்படுவதில் என்று சொன்னது மாத்திரமல்ல, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னேன். இரண்டத்தனையான பலன் உங்களுடைய பிள்ளைகள் அனுபவித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த, துதிக்க, மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. எல்லா மகிமை, கனம், துதி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும், பாதுகாவலும், சமாதானமும் நம் அனைவரோடு விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்மை காத்து நடத்துவதாக. ஆமென். மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. மகிமை எல்லாம் ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.